Hi students, welcome back to ICAN Max. நம்ம 100 days challenge பார்த்துட்டு இருந்தோம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா எக்ஸசைஸ் 1.4ல கொஸ்டின் நம்பர் 10. இது ஒரு முக்கியமான ஒரு 5 மார்க் கொஸ்டின். மேபி இந்த நீங்க எழுத போற மிட் டர்ம் டெஸ்ட்லயோ இல்ல குவார்டர்லி எக்ஸாம்லயோ கண்டிப்பா இந்த கொஸ்டின் வர்றதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. வாங்க பார்க்கலாம். எக்ஸசைஸ் 1.4 கொஸ்டின் நம்பர் 10. எஃப் ஆஃப் எக்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த மாடல் ஏற்கனவே 2 சம் பார்த்துருக்கோம். இது 3வது சம். அந்த 3 சம்ல கண்டிப்பா ஏதோ ஒரு சம் கண்டிப்பா 5 மார்க் கொஸ்டின்ல வரப்போகுது. இப்ப அந்த ஃபங்க்ஷனுக்கான இன்டர்வல் கொடுத்துருக்காங்க பாருங்க. 6x + 1 இந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணணும்னா இன்டர்வல் ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கும் ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க. இதை நம்ம தெளிவா எடுத்து எழுதிக்குவோம். எக்ஸோட வேல்யூ பாத்தீங்கன்னா greater than or equal to -5. -5 இருக்கணும். என்ன ரீசன்னா கிரேட்டர் than or equal to கொடுத்துட்டாங்களா, இந்த கோடு வந்துட்டா இந்த -5 இன்க்ளூட் பண்ணிக்கணும். -5 சேர்த்துக்கணும் அதுக்கு மேல. இப்போ -5 -4 -3 -2 -1 0 1 வரைக்கும் 2 சேர்க்கக்கூடாது. ஏன்னா நம்ம ஒரு நம்பர் லைன் வரைஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல 0 இருக்குமா சென்டர்ல, இந்த சைடு பாசிட்டிவ் சைடு, இந்த சைடு நெகட்டிவ் சைடு, -1 -2 -3 -4 -5 -6. இந்த கொஸ்டினை பொறுத்தளவுல -5 இன்க்ளூட் பண்ணிக்கணும். -5 அண்ட் அபவ் -5 -5 சேர்த்துக்கோங்க. -5ல இருந்து 2க்கு கீழே லெஸ் தென் 2 2 சேர்க்க கூடாது. லெஸ் தென் 2 அப்ப என்ன வந்திருக்கு? -5 -4 -3 -2 -1 0 1 வரைக்கும். அடுத்த இன்டர்வல் பாத்தீங்கன்னா எக்ஸோட வேல்யூ பாருங்க. கிரேட்டர் than or equal to 2 2வை நீங்க சேர்த்துக்கணும். 2க்கு மேல பட் 6க்கு கீழே லெஸ் தென் 6 2 சேர்த்துக்கோங்க. 2க்கு மேல 6க்கு கீழே 2 சேர்த்துக்கோங்க இன்க்ளூடிங் 2 பிகாஸ் லெஸ் தென் or equal to 2 கொடுத்துருக்காங்க இல்லையா. இப்போ 2 3 4 5 6க்கு கீழே 6 சேர்க்கக்கூடாது. அப்ப 5ஓட முடிஞ்சிடும் இல்லையா, 5ஓட முடிஞ்சிடும். அப்ப என்னெல்லாம் வருது பாருங்க. இதுக்கு இன்டர்வல் என்ன வருது பாருங்க. 2 3 4 5 6 வரக்கூடாது. அதுக்கடுத்து இங்க 3வது பாருங்க. 6ஐயும் சேர்த்துக்கணும். கிரேட்டர் than or equal to 6 6 சேர்த்துக்கோங்க. 6 7 8 9ஐயும் சேர்த்துக்க சொல்றாங்க. 9 அதாவது இந்த 3வது ஃபங்க்ஷனுக்கான இன்டர்வல் என்னன்னா 6ல இருந்து 9 வரைக்கும் 6 7 8 9 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு அப்பனா 9ஐ இன்க்ளூட் பண்ணிக்கணும். அப்ப இந்த ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கு தேவையான வேல்யூஸை நம்ம எடுத்து எழுதியாச்சு. இப்ப நமக்கு 4 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. ஒன்னொன்னா பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. f ஆஃப் -3 f ஆஃப் 2 கேட்டிருக்காங்க. ஒன்னொன்னா பார்ப்போம். இப்போ f ஆஃப் -3 அப்படின்ற வேல்யூ பார்க்க போறோம். f ஆஃப் -3 எங்க இருக்குன்னு பாருங்க. -3 இந்த ஃபர்ஸ்ட் இன்டர்வல் இருக்கு. அதுக்கான ஃபங்க்ஷன் என்ன? 6x + 1. அப்ப f ஆஃப் -3க்கான ஃபங்க்ஷன் என்னது? 6x + 1. அப்ப நம்ம என்ன செய்ய போறோம்? x இருக்க இடத்துல -3 போட போறேன். x இருக்க இடத்துல -3 + 1. 6 into -3 6 3s are -18 + 1 -18ல +1 போச்சுன்னா -17. ஓகேவா? அடுத்து பாருங்க. f ஆஃப் 2 பார்க்க போறோம். இது என்னது? f ஆஃப் -3 f ஆஃப் -3 பார்த்துட்டோம். அடுத்து பார்க்க போறது f ஆஃப் 2 பார்க்க போறோம். இந்த f ஆஃப் 2ன்றது எந்த இன்டர்வல்ல வருது? செகண்ட்ல வருது பாருங்க. f ஆஃப் 2 இங்க வந்திருக்கா? அதுக்கான ஃபங்க்ஷன் என்ன வந்திருக்கு பாருங்க. f ஆஃப் 2க்கான ஃபங்க்ஷன் என்ன வருது? அதாவது f ஆஃப் x = 5x² - 1. f ஆஃப் 2னா இதுதான் நமக்கு தேவையான ஃபங்க்ஷன். இப்ப x இருக்க இடத்துல 2 போட போறோம் பாருங்க. x இருக்க இடத்துல 2 போட்டுக்குவோம். 2² - 1. இந்த 2வை ஸ்கொயர் பண்ணா 4ஆ மாறிடும். -1 5 into 4 நாங்க 20 5 4s are 20 -1 ஆன்சர் என்னது? 19. இதுதான் என்னது? f ஆஃப் 2க்கான ஆன்சர். இப்ப f ஆஃப் -3 பார்த்துட்டோம். f ஆஃப் 2 பார்த்துட்டோம். கொஸ்டின் என்ன கேட்குறாங்க? f ஆஃப் -3 + f ஆஃப் 2 ரெண்டையும் ஆட் பண்ணி கேட்குறாங்க. நான் இதை மட்டும் இந்த இடத்துல எழுதிக்கிறேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கான ஃபைனல் ஆன்சர் பாருங்க. f ஆஃப் -3 f ஆஃப் 2. f ஆஃப் -3க்கான ஆன்சர் என்ன பார்த்துருக்கோம்? -17. f ஆஃப் 2க்கான ஆன்சர் என்ன? 19. இப்போ 19
மைனஸ் 17. 19ல மைனஸ் 17 போச்சுன்னா 2. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகே, அடுத்து ஓகே கொஸ்டின் நம்பர் 2 பார்க்க போறோம். f of 7 minus f of 1. கொஸ்டின் நம்பர் 2 பாருங்க. f of 7 minus f of 1. இப்ப f of 7 அப்படின்னா அதுக்கான ஃபங்க்ஷன் என்ன சொல்லுங்க முதல்ல. 7 எங்க இருக்கு? இந்த 3ஆவது இடத்துல 7 இருக்கா? இதுக்கான ஃபங்க்ஷன் என்னது? 3x minus 4. 3x minus 4. இப்ப f of 7 இதுக்கான ஃபங்க்ஷனை சூஸ் பண்ணி வச்சுக்கிட்டோம். f of x என்ன வரப்போகுது? 3x minus 4. f of 7 தான் முதல்ல பார்க்க போறோம். ஓகே, இப்ப x இருக்க இடத்துல நான் 7 போட போறேன். 3 into 7 minus 4. 21 minus 4. 21 4 போச்சுன்னா 17. இதுக்கு பேர் என்ன? f of 7. அடுத்து என்ன கேட்டிருக்காங்க? f of 1 கேட்டிருக்காங்க. f of 1 ஏற்கனவே பார்த்துருக்கோமா? இன்னும் பார்க்கல, இப்பதான் பார்க்க போறோம். இப்போ f of 1 அப்படின்னா அதுக்கான ஃபங்க்ஷன் என்னன்னு பாருங்க. f of 1க்கான ஃபங்க்ஷன் என்ன? 1 எங்க இருக்கு? இந்த இருக்கு. 1க்கான ஃபங்க்ஷன் என்ன? 6x plus 1. இதுக்கான ஃபங்க்ஷன் என்ன? 6x plus 1. இப்போ நம்ம பார்க்க போறது f of 1. அப்ப x இருக்க இடத்துல 1 போடுவோம். 6 into 1 6, 6 plus 1 6 plus 6 into 1 6, 6 plus 1 7. இதுதான் நமக்கு தேவையான f of 1. இப்ப ரெண்டாவது கேள்வி மட்டும் என்ன கேட்டிருக்காங்க? f of 7 minus f of 1. f of 7 minus f of 1. ஓகேங்களா? இப்ப 7க்கான ஆன்சர் என்ன இருக்கு பாருங்க நம்மகிட்ட. 7க்கு என்ன ஆன்சர் இருக்கு? 17. f of 1க்கு ஆன்சர் என்ன இருக்கு? 7 இருக்கா? அப்போ 17 minus 7. ஆன்சர் என்ன? 10. இதுதான் செகண்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர். புரிஞ்சுதா? f of 7 தனியா பார்த்துக்கிட்டோம், f of 1 தனியா பார்த்துட்டோம். கொஸ்டின் வந்து f of 7 minus f of 1 ரெண்டுலையும் மைனஸ் பண்ணா 17ல 7 போச்சுன்னா 10. அடுத்து மூணாவது கேள்வி பாருங்க. சப்டிவிஷன் 3 பாருங்க. 2 into f of 4 plus f of 8. 2 into f of 4 plus f of 8. முதல்ல நம்ம பார்க்க போறது f of 4 பார்க்க போறோம். f of 4 அப்படின்னா f of 4க்கான ஃபங்க்ஷன் என்ன வரும்னு பாருங்க. 4 எங்க இருக்கு? இந்த இருக்கு 4. இந்த 4க்கான ஃபங்க்ஷன் என்ன இருக்கு? 5x square minus 1. இந்த f of 4க்கான ஃபங்க்ஷன் என்னது? 5x square minus 1 சூஸ் பண்ணிக்கிட்டோம். இப்போ நான் f of 4 பார்க்க போறேன். f of 4 x இருக்க இடத்துல நான் என்ன செய்ய போறேன்? 4 அப்ளை பண்ண போறேன். x இருக்க இடத்துல 4, 4 ஸ்கொயர் பண்ணா 4 into 4 4 16. 4 ஸ்கொயர் 16 minus 1. 16 into 5 80. 80 minus 1 79. இப்போ நான் என்ன பார்த்துக்கிட்டேன்? f of 4 பார்த்துட்டேன். அதுக்கடுத்து பாருங்க f of 8 பார்க்க போறேன். இது f of 4க்கான ஆன்சர். ஓகே, அடுத்து நான் f of 8 பார்க்கணும். f of 8 எங்க இருக்கு? 8 இந்த இருக்கு. 8க்கான ஃபங்க்ஷன் என்ன? 3x minus 4. இதுக்கான ஃபங்க்ஷன் என்ன? f of x என்ன கொடுத்துருக்காங்கன்னா 3x minus 4. இப்போ நான் f of 8 பார்க்கணும்னா x இருக்க இடத்துல 8 சப்ஸ்டிட் பண்ணணும். x-க்கு நேரா என்ன போட போறோம்? 8 போட போறோம். 3 24. 3 8s are 24 minus 4. 24ல 4 போச்சுன்னா 20. இப்போ நான் என்ன பார்த்துட்டேன்? f of 8ம் பார்த்துட்டேன். கொஸ்டின் என்ன கேட்குறாங்க பாருங்க. அந்த கொஸ்டின் அப்படியே எழுதிக்கிடுவோம். தேர்ட் சப்டிவிஷன்ல என்ன கேட்குறாங்கன்னா 2 into f of 4 plus f of 8. 2 into f of 4. f of 4 ஏற்கனவே பார்த்து வச்சிருக்கோம் 79. f of 8 எவ்வளவு? 20. அப்ப 79 into 2. 2 9s are 18. 14 158. 79 2 பெருக்கும் போது 158. இங்க ஒரு 20 இருக்கு. ஸோ ஃபைனல் ஆன்சர் என்ன? 178. இதுதான் தேர்ட் கொஸ்டினுக்கான ஃபைனல் ஆன்சர். தனித்தனியா f of 4 பார்த்துட்டோம், f of 8 பார்த்தோம். கொஸ்டின் எழுதும் போது 2 times of f of 4. f of 4 2ஆல பெருக்கிறீங்க. அதுக்கான ஆன்சர் 158. இங்க ஒரு 20 இருக்கு. 158 பிளஸ் ஒரு 20 178. இதுதான் மூணாவது கேள்விக்கான ஆன்சர். அடுத்து நாலாவது கேள்வி. நாலாவது கேள்வி பாருங்க.
2 into f of minus 2 minus f of 6 அதுக்கடுத்து divided by f of 4 plus f of minus 2. இதுல நமக்கு இந்த வேல்யூ ஏற்கனவே பார்த்து வச்சிருக்கோமான்னு தெரிஞ்சுக்கோங்க. முதல்ல f of minus 2 எங்கேயாவது பார்த்துருக்கோமான்னு பாருங்க. f of minus 2 எங்கேயும் பார்க்கல. f of 2 எங்கேயாவது பார்த்துருக்கோமா? f of 2 வேணா பார்த்துருப்போம். இல்லை f of minus 2 பார்க்கல. f of minus 2 முதல் பார்த்துக்குவோம். f of minus 2 f of minus 2 கான ஃபங்க்ஷன் என்ன இருக்கு? minus 2 தான் இங்க இருக்கு. அதுக்கான ஃபங்க்ஷன் என்னது? 6x plus 1. ஓகே, 6x முதல் ஃபங்க்ஷன் 6x plus 1 இதான் அதுக்கான ஃபங்க்ஷன். இப்போ நான் f of 2 minus 2 பார்க்க போறேன். அதாவது x இருக்க இடத்துல minus 2 போட போறோம் plus 1. 6 இன்ட்டு மைனஸ் 2 மைனஸ் 12, 6 இன்ட்டு மைனஸ் 2 மைனஸ் 12, மைனஸ் 12ஐயும் ஒன்னையும் ஆட் பண்ணா என்ன வரப்போகுது? மைனஸ் 12 பிளஸ் 1, இப்போ மைனஸ் 11. ஸோ மைனஸ் 2க்கான ஆன்சர் பார்த்து வச்சுக்கிட்டோம். இது மைனஸ் 2க்கான ஆன்சர். ஓகே, அடுத்து எஃப் ஆஃப் 6. எஃப் ஆஃப் 6 ஏற்கனவே பார்த்துருக்கோமா? எஃப் ஆஃப் 6 எங்கேயும் பார்த்துருக்க பாருங்க, பார்க்கல. 3 2 7 1 4 8 இன்னும் 6 பார்க்கல. எகைன் 6 பார்க்க போறோம். எஃப் ஆஃப் 6 எங்க இருக்குன்னு பாருங்க. 6ஆம் நம்பர் இங்க இருக்கு. அதுக்கான ஃபங்க்ஷன் என்ன? 3x மைனஸ் 4. 6ஆம் நம்பருக்கான ஃபங்க்ஷன் என்ன? 3x மைனஸ் 4. அப்ப நான் எஃப் ஆஃப் 6 எப்படி பார்க்க போறேன்னா, எக்ஸ் இருக்க இடத்துல 6 போட போறேன். 3 18, 18 மைனஸ் 4, 18ல 4 போச்சுன்னா எவ்வளவு வரும்? 14. 3 இன்ட்டு 6, 3 6 ஆர் 18 மைனஸ் 4. இது எஃப் ஆஃப் 6க்கான ஆன்சரு. ஓகே, அடுத்து எஃப் ஆஃப் 4. எஃப் ஆஃப் 4 ஏற்கனவே பார்த்துருக்கோமா? ஏற்கனவே பார்த்துருக்கோம். எஃப் ஆஃப் 4க்கான ஆன்சர் ஏற்கனவே பார்த்து வச்சிருக்கோம். எஃப் ஆஃப் 4க்கான ஆன்சர் என்ன? 79. எஃப் ஆஃப் 4க்கான ஆன்சர் என்ன? 79 ஏற்கனவே பார்த்து வச்சிருக்கோம். அடுத்து எஃப் ஆஃப் மைனஸ் 2. மைனஸ் 2 ஏற்கனவே பார்த்துருக்கோமா? எஃப் ஆஃப் மைனஸ் 2 ஏற்கனவே நியூமரேட்டர்ல எஃப் ஆஃப் மைனஸ் 2 ஏற்கனவே பார்த்து வச்சிருக்கோம். இந்த இருக்கு. இப்போ நான் அந்த ஃபைனலா இந்த கொஸ்டின் அப்படியே எழுத போறேன் பாருங்க. இந்த கொஸ்டின்ல அப்ளை பண்ண போறோம். என்ன பாருங்க, 2 இன்ட்டு எஃப் ஆஃப் மைனஸ் 2. 2வை எழுதிக்குவோம். எஃப் ஆஃப் மைனஸ் 2க்கு என்ன ஆன்சர் இருக்கு? மைனஸ் 11. ஓகே, அடுத்து எஃப் ஆஃப் 6க்கு என்ன ஆன்சர் பார்த்து வச்சிருக்கோம்? எஃப் ஆஃப் 6க்கு 14. ஓகே, அடுத்து எஃப் ஆஃப் 4. எஃப் ஆஃப் 4க்கு ஆன்சர் என்ன? ஏற்கனவே பார்த்துருக்கோம், 79 பிளஸ் எஃப் ஆஃப் மைனஸ் 2 ஏற்கனவே பார்த்ததான் மைனஸ் 11 இருக்கு. எல்லா வேலையும் நம்ம அப்ளை பண்ணிட்டோம். இப்போ பாருங்க, 2 இன்ட்டு மைனஸ் 2 இன்ட்டு 11 22. ஆனா மைனஸ் நம்பர்னா மைனஸ் 22 மாறிடுச்சு. மேல மைனஸ் 14 இருக்கு. கீழே 79 மைனஸ் 11 இருக்கு. மேல ரெண்டையும் கூட்டினா என்ன வருது? மைனஸ் 36. 2 4 6 2 1 3 2 மைனஸ் நம்பர் மைனஸ் 36 ஆயிடுச்சு. 79ல 11 கழிக்க போறோம். 9ல 1 போச்சுன்னா 8, 7ல 1 போச்சுன்னா 6, 68. ஸோ இதான் ஃபைனல் ஆன்சர். இதை தேவைப்பட்டா சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். இப்போ நீங்க 2வது வாய்ப்பாடில் அடிச்சீங்கன்னா என்ன வரும் பாருங்க. 2வது வாய்ப்பாடு அடிச்சோம்னா 18 வருமா? 1 2 2 18 2 36. கீழே 2வது வாய்ப்பாடில் அடிச்சோம்னா 3 2 6 4 2 8 3 2s are 6 4 2s are 8. மறுபடியும் இதை என்ன பண்ணலாம்? 2வது வாய்ப்பாடில் அடிச்சோம்னா 9 2s are 18. கீழே 1 2 is to balance 1 7 2s are 14. 9 2 18 17 2 34. இதுவே நம்ம ஃபைனல் ஆன்சரா வச்சுக்கலாம். -9/17 நமக்கு தேவையான ஃபைனல் ஆன்சர். ஓகே.